புள்ளி வைக்க புள்ளி வைக்க மாட்டாங்களா? எனக்கு தெரியாதுமா, ஏன்னா போடவே தெரியாதுல்ல, அதனாலதான். எஸ் பார்க்கவி ஒரு 4-5 இயர்ஸா 4-5 இயர்ஸா போட்டுருக்கீங்க. இப்போ வந்து இது 1 hour கோலம். 1 hour கோலம். இது யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க? நானா யோசிச்சேன், இந்த காலகட்டத்தில் வந்து கேர்ள்ஸ்க்காகவும் உமன்ஸ்க்காகவும் சேஃப் இல்ல அப்படின்னு. அதாவது அத மீன் பண்ணி, அதாவது அந்த கோலம் அட்ராக்டிவா போட்டிருக்கீங்க. சரி, ஓகே. எத்தனை கலர் கொடுத்துருக்கீங்க? டிஃப்ரெண்ட் கலரா இருக்கு. அதுலயுமே உப்பெல்லாம் வச்சிருக்கீங்க. உப்பு வந்து ரொம்ப பிரைட்டா தெரியணுங்கிறதுக்காக போட்டிருக்கோம். அதுக்காக போட்டிருக்கீங்களா? வேற எதுக்கும் அட்ராக்ட் பண்ற விதமா போடலையா? உப்பு போட்டு வச்சு டிஃப்ரெண்டா இருக்கு. பூ வச்சிருக்கோம். இல்ல, அதுல இருக்கிறது வந்து குழந்தையா? குழந்தையே வேற மாதிரி தெரியுது எனக்கு. எங்களால முடிஞ்ச அளவுக்கு போட்டிருக்கோம். சரி சரி. இந்த சேவ் கேர்ள்ஸ் சேவ் உமன் அப்படின்னா உமன் கேர்ள்ஸ் வந்து சேவ் பண்றதுக்காக, காப்பாத்துறதுக்காகவா இல்ல சேவ் பண்றதுக்கு? நிறைய கிரைம் நடக்கிறதுனால அவங்களுக்கு இதா உங்களை இது பண்ணி மோட்டிவேட் பண்ண. ஓகே, இந்த கோலத்துக்கு உங்களுக்கு பிரைஸ் கிடைக்க வாழ்த்துக்கள். இது எத்தனை புள்ளி வச்சிருக்கீங்க? எத்தனை கலர் யூஸ் பண்ணிருக்கீங்க? புள்ளி எல்லாம் வைக்கல, நாங்க ரங்கோலினா புள்ளி வச்சுலாம் போடுறது. நீங்க என்னன்னா சுத்தி பாத்துனுக்கிறீங்க. நாங்க என்ன பண்ண முடியும்? பொங்கல் வைக்கவே தெரியாதா? அப்புறம் எதுக்கு பொங்கல் செலிப்ரேஷன்? அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிட்டீங்க. கோலம் போடுற மாதிரி தான் பொங்கல் வரும் அப்படின்னு. பொங்கல் எப்படி இருக்குன்னா பாத்துருக்கீங்களா? போட்டிலாம் வைப்பாங்க. இல்ல, என்ன பண்ணுன்னா பொங்கல் சாப்பிடுவாங்க தெரியும், என்ன பண்ணுவாங்களோ தெரியும், என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. சரி, ஓகே. ரொம்பவே சூப்பரா பேசுறீங்க. சரி, ஓகே, பாய். வெற்றி பெற வாழ்த்துக்கள். தமிழ் துறையில இருந்து வந்திருக்கேன். இது என்ன கோலங்கா? அதாவது நம்ம பண்டைய தமிழர்கள் வந்து ஜல்லிக்கட்டுக்காக இப்ப போராடினாங்க. அந்த ஜல்லிக்கட்டுடைய மாடலை வரைஞ்சிருக்கேன். நம்ம தமிழர்களோட பண்பாடான பொங்கல் தினம், அந்த பொங்கல் தினத்தையும் அதுக்கு உதவியா இருக்கக்கூடிய நம்ம மாடுகளை போல அக்காலத்துல வந்து கடவுள்களா நினைக்கக்கூடியது மாட்டை தான் நினைச்சிருக்காங்க. அந்த மாடை வரைஞ்சிருக்கேன். ஓ, அப்படிங்களா? சரி, ஓகேக்கா. உங்களுக்கு பொங்கல் சமைக்க தெரியுமா? பொங்கல் பண்ண தெரியுமா? தெரியாதுங்க. திங்க மட்டும் தான் தெரியுமா? ஆமா ஆமா, கரெக்டா உண்மையை சொல்றீங்க. ஏன்னா தமிழ் டிபார்ட்மெண்ட்ல ஆசிரியர் தான் பொங்கல் வச்சாங்க முன்னாடி என்ட்ரன்ஸ்ல பார்த்தேன். ஏன் உங்களுக்கு வைக்க தெரியாதா? எனக்கு அவ்வளவுக்கு தெரியாது. சாப்பிட மாட்டாங்க யாரும், அதானே சொல்றீங்க? கரெக்டா சொல்றீங்க. சரி, ஓகே. இது எத்தனை புள்ளி அதெல்லாம் கிடையாதுங்களா? சும்மா வரைஞ்சிருக்கீங்க. சரி, இது என்ன கோலம்னு சொன்னீங்க? ஜல்லிக்கட்டுக்காக ஒரு மோட்டிவேஷன் பண்றதுக்காக கோலம். சரி சரி, ஓகே. வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்க நேம் சொல்லுங்க. என் பேர் சௌந்தர்யா. என்ன டிபார்ட்மெண்ட்? தமிழ் டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்களா? சரி, ஓகே. இது ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. இது என்ன கோலம்? டிஃப்ரெண்டா இருக்கணும் தான் இப்படி போட்டோமே. ரங்கோலி தானா? இல்ல, மத்த கோலத்தோட நீங்க அரிசியெல்லாம் மிக்ஸ் பண்ணிருக்கீங்களே, இது என்ன அட்ராக்டிங்? அதை பத்தி எல்லாரும் ஒரே மாதிரியே போடுறாங்க. இது வந்து டிஃப்ரெண்டா இருக்கணும்னு சொல்லி போட்டது. டிஃப்ரெண்டா இருக்கணும்னு சொல்லி போட்டு. சரி, ஓகே. அரிசியில வந்து என்ன கலர் கலந்துருக்கீங்க? கலர் கலந்துருக்கும். அந்த கலர் கலரும் போது அந்த அரிசியோட அந்த கலர் வந்து மிக்ஸ் ஆயிடும், அதனால கலர் கொடுக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இலை ஹாட்டின் அந்த மாதிரி போட்டிருக்கீங்க இல்லையா? இன்னும் கொஞ்சம் அளவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருப்பாங்க. இதுல அரிசியில போட்டா கொஞ்சம் கலர் இருக்கா. ஓ, அப்படிங்களா? அப்ப நடுவுல இருக்க மயில் தேசிய பறவை, அதனால தேசிய இதனால தேசிய பறவை. சரி, ஓகே. கங்க்ராட்ஸ். டிவில தெரியுமா? உங்க நேம் கேட்பேன், டிபார்ட்மெண்ட், அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. அப்புறம் கோலத்தை பத்தி தான் கேட்க போறேன். புரியல? மைக்கு கேட்கலையா? மைக் அவங்களுக்கு கேட்டா போதும். மைக்கு பேசுதா ப்ரோ? ஹலோ, உங்க நேம் சொல்லுங்க. எங்க இருந்து? என் நேம் கௌசல்யா. நாமக்கல்ல இருந்து. நாமக்கல்ல இருந்து வரீங்க. சரி, இது என்ன கோலம்? இது வந்து போட ஆரம்பிச்சீங்க? இல்ல, இப்போ கேர்ள்ஸ்க்கு அந்த அபியூஸ்மெண்ட் இப்போ நிறைய ஹராஸ் இதெல்லாம் நடக்குதுல்ல, அதுக்காக ஒரு இது இந்த கான்செப்ட் அதை வச்சு போட்டிருக்கீங்களா? ஓகே ஓகே. ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. இதுக்கு கலர் யூஸ் பண்ணிருக்கீங்க. ஃபுல்லுவே டிரா தான் பண்ணிருக்கீங்களா? இது என்ன கோலம் அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது, சும்மா வரைஞ்சிருக்கீங்க. வரைஞ்சிருக்கீங்க, அவ்வளவுதான். ஏன்னா உமனுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க. சரி, என்ன டிபார்ட்மெண்ட் சொல்லவே இல்லை. பிசிக்ஸா? ஃபர்ஸ்ட் இயரா செகண்ட் இயரா? தேர்ட் இயர் படிக்கிறீங்களா? சரி சரி, ஓகே. பொங்கல்லாம் உங்களுக்கு தெரியுமா? சாப்பிடதான் தெரியும். சொல்லிடு. சாப்பிடதான் தெரியுமா? வைக்க தெரியும். வைக்க தெரியுங்களா? ஏன் அங்க கேட்டதுனால எல்லாரும் சொல்லிட்டாங்களா வைக்க தெரியும் சொல்லாதீங்க, எல்லாம் சாப்பிடதான் தெரியும்? இல்ல, அப்படிலாம் இல்ல, வைக்க தெரியும். வைக்க தெரியுங்களா? அவங்க கிட்ட மட்டும் கேள்வி கேட்பீங்களா? சரி, உங்ககிட்ட கேட்கணுமா? சரி, என்ன உங்களுக்கு என்ன சொல்லுங்க. நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்? பவர் ஆஃப் பிசிக்ஸ். பவர் ஆஃப் பிசிக்ஸ். பவர்னா தேவையா இது?
கரண்ட்ல கை வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் நாங்க அந்த மாதிரி நீங்க சரி ஓகே நல்லா படிப்பீங்களா? பார்த்தா எப்படி தெரியுது? படிக்காத மாதிரி தெரிஞ்சதான் கேட்டேன். இல்ல காலேஜ்ல யாரும் படிக்க மாட்டாங்களே அதனால. இல்ல அதான் உண்மை, நானே சொல்றேன். அப்புறம் என்னன்னா படிப்பீங்களா? நம்புற மாதிரி தெரியல. சரி ஓகே கங்க்ராட்ஸ். அதை எடுத்துனுக்குறாங்க. நேம் சொல்லுங்க. என் பேர் ஹேமதர்ஷினி. கௌசல்யா. சரி ஓகே என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்க? தமிழ் டிபார்ட்மெண்ட். தமிழ் டிபார்ட்மெண்ட். ஓகே இது என்ன அட்ராக்ஷனுக்காக போட்டிருக்கீங்க அந்த கோலம்? இப்போ வந்து ரொம்ப நம்ம இதுக்கு என்ன முக்கியம்னா மழை தான் முக்கியம் இல்லையா? அப்ப மழை வேணும்னா என்ன பண்ணணும்? மரம் வளர்த்தா தானே மழை பெற முடியும். அதுக்காக தான் மரம் வளர்த்துருக்கோம். இது நம்ம மரத்தை அழிக்கிறதுனால நம்மளுக்கு மட்டும் இது இல்லாம அதுல இருக்கிற எவ்வளவு பேத்துக்கு அது வீடா இருக்கு இல்லையா? இப்ப பறவைலாம் அங்க வந்து உட்காருவாங்க. இப்ப பொந்துக்குள்ள எல்லாம் எல்லாமே அணில் இது மாதிரி எல்லாமே வாழும் இல்லையா? அப்ப நம்ம மரத்தை அழிக்கலாம் அவங்களோட இது தானே ஸ்பாயில் ஆகுது. அதனாலதான் மரத்தை வளர்க்கணும் அப்படிங்கறதுக்காக மரம். ஓகே ஓகே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு பின்னாடி ஒரு பேர் வச்சிருக்காங்க. உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? எது இல்லையா? பவர் ஆஃப் ஹிஸ்டரி அதுனா கெமிஸ்ட்ரி அதை சொன்னாங்களே அது மாதிரிலாம் எதுவும் இல்லையா? சரி ஓகே இதுல எத்தனை கலர் கொடுத்துருக்கீங்க? சங்கத்தமிழ். எவ்வளவு கலர் கொடுத்துருக்கீங்க அதை கேட்டேன். 4 கலர் இருக்கு. 4 கலர். சரி சரி அதுதான் அந்த இது போட்டிருக்கீங்களா? மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் இயற்கை. இப்பக்கு முக்கியம் என்ன அப்படின்னா இதுதான். இப்ப மழை இல்லாம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கல்ல, அதுக்கு தேவை மரம். மரத்தை வளர்த்தா தானே மழை கிடைக்கும். இங்க இருக்கிறவங்க எல்லாம் வேலைக்கு போக முடியும். அதுக்காக அப்படின்னா நம்ம அதர் ஸ்டேட்டு தண்ணி கேட்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாதுல்ல. நீங்க மழை தான் நமக்கு மழை பெய்ய போகுது. அதுக்கு போய் அதர் ஸ்டேட்டு போய் கை கட்டி நிக்கணும், அவங்ககிட்ட போய் கெஞ்சணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது மரத்தை வளர்த்தோம் அப்படின்னா. அப்படிங்களா? சரி சரி ஓகே மேடம். ஓகே கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. அப்புறம் எந்த பிள்ளைங்கன்னு பார்த்து மாதேஸ்வரி. ஆதிஸ்வரி. என்ன மாதேஸ்வரி. மாதேஸ்வரி. என்ன மாதேஸ்வரி படிக்கிறீங்க? செகண்ட் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். ஃபர்ஸ்ட் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். மேத்தமெட்டிக்ஸ். உங்க பேர்? ஜி மதுபாலா, ஃபர்ஸ்ட் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். மேத்தமெட்டிக்ஸ். ஓகே நீங்க வந்து என்ன கோலம் போட்டிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் நேம் அதோட. ஜல்லிக்கட்டு காளை, அதாவது நம்மளோட தமிழருடைய வீர அடையாளம் அப்படின்னு சொல்ற அந்த ஜல்லிக்கட்டு பத்தி அதை மென்ஷன் பண்ற வகையில இந்த பொங்கலுக்கு எப்பவுமே பொங்கல்னாவே எல்லாருமே ஜல்லிக்கட்டு அதெல்லாம் பார்க்க போவாங்க. அதை வந்து பேஸ் பண்ணி நாங்க இந்த வீர அடையாளமான ஜல்லிக்கட்டு எப்படி ஒரு அருமையான விஷயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லா கோல போட்டியிலயும் வந்து பாத்தீங்கன்னா ரங்கோலி, புள்ளி வச்ச கோலம் இது மாதிரி ஏகப்பட்ட கோலம் இருக்கு. நீங்க இதை எதுக்காக மெயினா வந்து சூஸ் பண்ணீங்க? இது எல்லாருமே வந்து காமனா போடுறது. கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிக்கலாமே, நம்மளோட அடையாளம் என்ன அப்படிங்கறத நம்ம காட்டணும். இது வந்து நீங்க ஓனா யோசிச்சீங்களா இல்ல ஸ்டாஃப் பேரண்ட்ஸ் யாரும் சொல்லி கொடுத்தாங்களா? உங்களோட ஓனா யோசிச்சலாம். சரி ஓகே இதை வந்து இந்த கோலத்தை சிங்கிளா போட்டீங்களா இல்ல குரூப் டிஸ்கஷன் எப்படி பண்ணீங்க? குரூப் டிஸ்கஷன் இல்ல, நாங்க 2 பேரும் நேத்து தான் டிஸ்கஸ் பண்ணலாம் என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நைட்டு யோசிக்கும் போது சரி நம்மளோட தமிழரோட பண்பாடை எடுத்து காட்டுவோம் அப்படிங்கறதுக்காக நாங்க 2 பேரும் யோசிச்சு இதை நாங்க டிஸ்கஸ் பண்ணி பண்ணது. சரி ஓகே அருமையான விஷயமா இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழரோட பண்பாடு ஜல்லிக்கட்டை வந்து போட்டிருக்கீங்க. இந்த ஜல்லிக்கட்டை நீங்க நேர்ல வந்து பாத்திருக்கீங்களா? நேர்ல பார்த்தது இல்ல, பட் ஆனா எப்படி இருக்கும் அப்படிங்கறது எப்பவுமே நம்ம டிவில பாக்குறோம்ல, பாக்குறத வச்சு போட்டிருக்கீங்க. விஷன் தான், ஸ்ட்ரைட் விஷன் கிடையாது, ஜஸ்ட் நம்ம டிவில பாக்குறது தான். அதை பேஸ் பண்ணி இப்படி இருக்கலாம். அந்த டிவில பாக்குற எல்லா பிக்சர்ஸ், போட்டோஸ், அங்க இருக்கிற நடக்கிற அந்த வீடியோஸ் அதெல்லாமே பார்த்து இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நாங்க மைண்ட்ல ஒரு இமேஜினேஷன் அதை வச்சு நாங்க போட்டிருக்கோம். ஓகே இது வந்து போட்டி தானே, வந்து இப்ப கோல போட்டி தானே இது. இதுல வந்து நீங்க செலக்ட் ஆயிருவேன்னு நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? செலக்ட் ஆகிருவோம் அப்படிங்கறத விட நாம வந்து நம்மளோட பாரம்பரியத்தை மத்தவங்களுக்கு எடுத்து சொல்லணும். சூப்பர் சூப்பர். உங்க கோல பேரு? கோல பேரா? என்ன யோசிக்கிறீங்க? சுகந்தி சொன்னீங்க. உங்களுக்கு பேர் வச்சிருக்க மாதிரி கோலத்துக்குலாம் எதுவும் பேர் வைக்கலையா நீங்க? வைக்கலையே. நீங்க ஏதாவது ஒரு அழகான பேஸ் சூஸ் பண்ணி கொடுத்து போவீங்க. எங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா கோலம் சொல்லி தரல. நாங்க சொல்ல நீங்க பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி அதை வச்சு எங்க கோலத்துக்கு நீங்க பேர் வைக்கீங்க. அவங்க வந்து பேர் வச்சிருவாங்க. மார்க் என்ன போட்டுங்களா உங்களுக்கு? போடுங்க. போடலாங்களா? 100 மார்க் தான் போடுவீங்கன்னு தெரியும். எல்லாம் அடிச்சிட்டு போயிருவாங்களா? சரி ஓகே இந்த கோலம் வந்து நீங்க 2 பேர் போட்டீங்களா சிங்கிளா பண்ணதா? அவங்க போட்டாங்க, நான் கலர் அடிச்சேன். ஓ அவங்க போட்டாங்க, நாங்க கலர் வச்சோம். சரி ஓகே இது புள்ளி வச்ச கோலமா இல்ல புள்ளி வைக்காத? ரங்கோலி. புள்ளி வைக்காத கோலம். புள்ளி வைக்காத கோலம். எங்களுக்கு அப்படி தெளிவா சொன்னாதான் தெரியும். சரி ஓகே நீங்க என்ன ஊரு? நாங்க எதுமலை. எதுமலை. நீங்க? வெங்கடாஜலபுரம். வெங்கடாஜலபுரம். சரி ஓகே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் தங்கி படிக்கிறீங்களா இல்ல? இல்ல நாங்க டெய்லி வந்துட்டு போறீங்க. சரி ஓகே இந்த கோலத்தை பத்தி நீங்க வந்து என்ன சொல்றீங்க? ரங்கோலி மத்தவங்களும் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா பண்ணிருக்காங்க. நீங்க எதுக்காக இந்த கோலம் வந்து சூஸ் பண்ணீங்க? இல்ல கொஞ்சம் பெருசா இருக்கு உங்க இதுல பாத்தீங்கன்னா உங்க குழந்தை வந்து ரொம்ப பெருசா இருக்கு. அப்படிங்கும்போது நீங்க நிறைய வந்து யோசிச்சு பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
அப்பெல்லாம் ஒன்றும் அப்படிலாம் யோசிக்கல. இல்ல கோலம் மாதிரி போட தானே. சரி ஓகே, வீட்ல எல்லாம் கோலம் போடுவீங்களா? நான் போட மாட்டேன். அப்புறம் எப்படி இங்க மட்டும் அதான் போடுவீங்க? நான் இப்ப போடல, கலர் மட்டும் தானே அடிச்சேன். அப்புறம் எப்படி நான் வீட்ல போடுறதா போடாம இருந்தா எப்படி? நிறைய போட்டிருப்பேன். யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு கோலம் போட? எனக்கு கோலம் போட யாரும் சொல்லி தெரியும், இவங்க போட்டாங்க, நான் கலர் அடிச்சேன். அதான் அவங்க போட்டாங்க. அப்ப அந்த கொஸ்டின் அவங்கள்ட்ட கேளுங்க, கேட்கலாமா? சரி நீங்க சொல்லுங்க. இந்த கோலத்தை வந்து நீங்க தான் வந்து போட்டீங்களா, அதனால உங்களுக்கு ஃப்ரெண்டு உங்களை கோத்து விட்டாங்க. வீட்ல வந்து கோலம் போடுவீங்களா நீங்க? எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு எந்திரிச்சு கோலம் போடுவீங்களா? நைட் 10 மணிக்கு யாரும் போட மாட்டாங்க. எப்படி போடுவீங்க? நியூ இயருக்கு 10 மணிக்கு தான் காலையில எத்தனை மணிக்கு எந்திரிச்சு போடுவீங்க? காலையில 6 மணிக்கு. 6 மணிக்கெல்லாம் ரொம்ப சீக்கிரமா எந்திரிக்கிறீங்களாட்டிங்க. சரி ஓகே, மெயினா வந்து பாத்தீங்கன்னா அம்மா தான் போடுவாங்களா இல்ல நான் தான் வீட்டுல போடுவீங்க? நான் தான் முடியும். நீங்க தான் போடுவீங்க. ஓகே, என்னென்ன கோலம் உங்களுக்கு தெரியும்? ரங்கோலி, புளி வச்ச கோலம், அதுக்கப்புறம் சிக்கல் கோலம், அவ்வளவுதான். சிக்கல் கோலம். வீட்டுல கோலம் போட்டு உங்க வயசுல வந்து அம்மா டெவலப் பண்ணிட்டாங்களாட்டுக்கு. சரி ஓகே, ரொம்ப சூப்பர். இந்த கோலத்தை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைஸ் கிடைக்குமா? கன்ஃபார்ம் கிடைக்கும். கன்ஃபார்ம் கிடைக்கும். கான்ஃபிடண்டா இருக்கீங்க? உங்க ஃப்ரெண்ட்லாம் கிடைக்குங்களா? ஓகே, ரொம்ப தேங்க்யூ. உங்க பேர்? எம் சோனா, சோனா. எங்க இருந்து வரீங்க? சிறுகுடி, என்ன படிக்கிறீங்க? 3rd பிகாம். தேர்ட் பிகாம். உங்க பேர்? வினோதினி, வினோதினி. 3rd பிகாம், மனுஷனூர்ல இருந்து வரேன். ஒரே டிபார்ட்மெண்ட். ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பின்னாடி நிக்கிறோம். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தாங்களா? ஓகே, எல்லாம் சேர்ந்து போட்டீங்களா இல்ல நீங்க 2 பேர் தானா? இவ போட்டா நான் கலர் பண்ணேன். அதனே எப்போதும் ஒருத்தவங்க போட்டாங்க 2 பேர் சேர்ந்து போடக்கூடாதா? ரூல்ஸ் அது. இல்ல, ஒருத்தவங்க ஒரு டிசைன் போட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு தாட்ல இருப்பாங்க, அதனால அவங்க இது பண்ணுவாங்க. நான் ஏதாவது போய் ஏதாவது நம்ம கொலாப்ஸ் ஈஸியா வேலை ஆயிட்டு போட்டுக்கலாம், எதுக்கு கஷ்டப்பட்டுட்டு நான் அப்படி. தெரிஞ்ச வேலையை பண்ணிட்டாங்க. சரி ஓகே, நீங்களா வீட்ல கோலம் போடுவீங்களா? எப்பயாவது போடுவோம். எப்பயாவது? எப்படி தூக்கத்திலே கனவுல போடுவீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சொல்றத பார்த்தா அப்படித்தானே இருக்கு. எப்பயாவது போடுவோம். இல்ல, ரெகுலர் ஆக்டிவிட்டி அது கிடையாது. எப்பயாவது போடுவோம். சரி ஓகே, நீங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்கீங்க? நானும் தம்பி மட்டும். நீங்களும் தம்பி மட்டும். ஓகே, வீட்ல வந்து பாத்தீங்கன்னா அப்ப நீங்க தான் கோலம் போடுவீங்க. நீங்க தானே போடுவீங்க இல்ல தம்பி போட விட்டுறீங்களா? நான் தான் போடுவேன். நீங்க தான் போடுவீங்களா? ஆனா இப்ப இருக்கிற ஜென்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க தான் கோலம் போட வேண்டியதா இருக்குது. சரி, அப்ப நீங்க டெய்லியும் போட்டிருக்கீங்க வாசல்ல. போட்டிருக்கோமே. அப்போ ஓகே. அப்ப இங்க போட்டுருங்க ஒரு கோலம். நீங்க போட்டுருந்தா ரொம்ப சின்னதா போட்டுருக்கீங்க. நான் போடலாம் இடமே பத்தாதே. அப்படிங்களா? சரி, நம்பிட்டோம். நம்ப மாட்டீங்களா? சரி ஓகே, போட்டுடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, எல்லாத்துக்குமே கோலம் போட தெரியுமா? எல்லாத்துக்குமே போட தெரியும். தெரியுங்களா? நான் சின்னதா ஒரு கொஸ்டின் கேட்டா சொல்லிடுவாங்களா? கேளுங்க. சொல்லனா என்ன பண்ணலாம்? சும்மா சின்னதா ஒரு கொஸ்டின் தான். சொல்லுவாங்க. சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுவாங்க. எனக்கு கொஸ்டின் தெரியாது. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மகேஸ்வரி. மகேஸ்வரி. எங்க இருந்து வரீங்க? துறையூர். உங்க பேர்? என் பேர் காவியா. காவியா. நீங்க? சிக்கத்தம்பூர் பாளையம். சிக்கத்தம்பூர் பாளையம். சரி ஓகே, உங்க கோலம் வந்து பாத்தீங்கன்னா பார்த்த கோலத்திலே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஆனா எங்களுக்கு என்னன்னு தான் வந்து தெரியல. ஃபர்ஸ்ட் அது நேம் சொல்லிருங்க. இது வந்து காம்படிஷன் வந்து ரங்கோலி காம்படிஷன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அதுல ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சேவ் வாட்டர் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்து ரங்கோலியும் கொண்டு வந்திருக்கோம், ஒரு இன்ஃபர்மேஷனும் கொண்டு வந்திருக்கோம். சரி ஓகே, இதுல வந்து இந்த கோலத்தை சூஸ் பண்ணது யாரு? நீங்களா, உங்க ஃப்ரெண்டா, இல்ல பேரண்ட்ஸ், மேம்? இல்ல, நாங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான். ஓகே, எதுக்காக வந்து சூஸ் பண்ணீங்க? ஒரு விழிப்புணர்வு பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக, தண்ணீர் பற்றாக்குறை இப்ப நம்ம அப்படிங்கிறதுக்காக? என்னதான் சேவ் வாட்டர்னு சொன்னாலும் அது நம்ம சொல்லுவோமே தவிர ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டோம். கண்டிப்பா. அதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் இன்னும் டீட்டெயிலா இம்ப்ரெஷனா சொன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டா இருக்கும், அந்த விஷயத்த செய்யணும்னு நினைப்பாங்க, சேவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. சோ அதுக்காக இந்த மாதிரி மெத்தட்ல இந்த ஒரு காம்படிஷன் ஆப்பர்ச்சுனிட்டில நாங்க இந்த இதை ப்ரொசீட் பண்ணோம். ரொம்ப ஒரு நல்ல விஷயம் வந்து சூஸ் பண்ணிருக்கீங்க. கோலத்திலே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு கோலமா இருக்குது. இதை வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் சேர்ந்து போட்டீங்களா இல்ல சிங்கிளா பண்ணீங்களா? இல்ல, 2 பேர் சேர்ந்து தான் போட்டீங்க. ஓகே, இப்ப பிரைஸ் எல்லாம் வருது அப்படின்னா 2 பேர் சேர்ந்தே தான் வாங்கிக்குவீங்களா? ஆமா, கண்டிப்பா. கண்டிப்பாவா? பிரிச்சுலாம் எடுத்துக்க மாட்டேன். இல்ல, சேர்ந்தே தான் வாங்கிக்குவீங்க. ஓகே, ரொம்ப நல்ல விஷயம் வந்து சொன்னீங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இத்தனை போட்டியிலேயே உங்க போட்டி செலக்ட் ஆகணும் நம்பிக்கை இருக்குதா இல்லையா? கண்டிப்பா இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்டா, செகண்ட், தேர்ட், அடுத்து கண்டிப்பா ஏதாவது வந்து அடிச்சிருவீங்க கண்டிப்பா. ஓகே, எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உங்க பேர் சொல்லுங்க. நந்தினி. எங்க இருந்து வரீங்க? நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். சூப்பர். நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நம்ம திருச்சி டிஸ்ட்ரிக்ட் வந்திருக்கீங்க. ரொம்ப அருமையான விஷயம். உங்க பேர் சொல்லுங்க. லாவண்யா. நீங்க என்ன படிக்கிறீங்க? நான் 3rd BSc கெமிஸ்ட்ரி. சரி ஓகே, உங்க கோலம் நேம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்குது. அதனால உங்க பேரு, கோலத்தோட நேம் சொல்லுங்க. கோலம் நேம் வந்து நாங்க ஒரு டீம் வச்சு தான் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா கேர்ள் சைடு வச்சு போட்டிருக்கோம். இப்போ வந்து நிறைய கேர்ள் சைட்லாம் அபார்ட் பண்றாங்க, அபியூஸ் பண்றாங்க, அதுக்கோசரம் அந்த தீம் எடுத்திருக்கோம். 2 வந்து என்விரான்மெண்ட் பத்தி எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பழங்காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணி பிளாஸ்டிக் அந்த மாதிரிலாம் எதுவும் யூஸ் பண்ணாத இருந்தப்ப பசுமையா இருந்திருக்கு, அது இந்த பக்கம் இருக்கு. அடுத்து இப்ப நாம இந்த சுச்சுவேஷன்ல யூஸ் பண்றது வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்றோம்.
அதனால என்ன இந்த மாதிரி இந்த பக்கம் இருக்க மாதிரி இருக்கு. அதே நம்ம குப்பை தொட்டிலாம் இப்போ யூஸ் பண்றது இல்லை, குப்பை தொட்டிக்கு வெளியே தான் நம்ம வேஸ்டேஜ்லாம் போடுறோம். அதனால என்விரான்மெண்ட் பாதிக்கப்படுது. அதனால என்விரான்மெண்ட் சேவ் பண்ணணும்னு சொல்லி இந்த தீம் எடுத்திருக்கோம். அடுத்து வந்து ஆர்மியை வந்து ப்ரௌட் பண்ணணும்னு சொல்லி அந்த தீம் எடுத்திருக்கோம். அங்கே இருக்கு. ஓகே, கிட்டத்தட்ட இதுலயே வந்து பாத்தீங்கன்னா எல்லா விழிப்புணர்வுமே வந்து பண்ணிருக்கீங்க. ரொம்ப வந்து மகிழ்ச்சியா இருக்கு. இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லோகோ இண்டிபெண்டன்ஸ் வந்து காமிச்சிருக்கீங்க. அதுலயும் ரொம்ப வந்து சூப்பரா வந்து இருக்குது. இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஓனா வந்து ஷூட் பண்ணதா இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஸ்டாஃப்ங்க யாரும் சொல்லி கொடுத்து நீங்க பண்ணதா? இல்லை, நாங்கள் ஓனா தான் பண்ணது. சரி, ஓகே. இவ்வளவு விழிப்புணர்வு பண்ணிருக்கீங்கல்ல, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதே மாரி ஃபாலோ பண்றது உண்டா? ஃபாலோ பண்றது உண்டு. ஓகே, நீங்களோட சேர்ந்து மட்டும்தானா இல்ல ஃபேமிலி எல்லாரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே? ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்காங்க. சரி, ஓகே. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா விழிப்புணர்வு பண்றீங்க. இது மாதிரி வெளியில எங்கேயாவது போயிட்டு இது மாதிரி சோசியல் ஒர்க் விழிப்புணர்வு ஏதாவது பண்ணிருக்கீங்களா? என்எஸ்எஸ் கேம்ப் அட்டெண்ட் பண்ணிருக்கோம். சூப்பர், அருமையான விஷயமா இருக்கு. என்எஸ்எஸ்ல எத்தனை தாடி இருந்திருக்கீங்க? நான் 11th 12th ஸ்கூல் படிக்கும் போது இருக்கேன். காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க. ரொம்ப சூப்பரா இருக்குது. ஓகே, நீங்க என்எஸ்எஸ் கேம்ப்ல இருக்கீங்களா? இல்ல. ஓகே, ரொம்ப அருமையான விஷயமா இருக்கு. என்எஸ்எஸ் கேம்ப் எங்க போனீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இங்க திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து புத்தனாம்பட்டி பக்கத்துல இருக்க சாத்தனூர், அபினிமங்கலம் அந்த மாதிரி இருக்க கோயில், ஸ்கூல், ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி இருக்கு. ஓகே, ரொம்ப சூப்பரான விஷயமா இருக்குது. ரொம்ப சூஸ் பண்ணிருக்கிறது ரொம்ப கிராண்டா வந்து சூஸ் பண்ணீங்க. ரொம்ப நன்றி. உங்க பேர் சொல்லுங்க. ஸ்வேதா. ஸ்வேதா, எங்க இருந்து வரீங்க? எதுமலையில இருந்து. உங்க நேம்? திவ்யா. உங்க பேர்? திவ்யா. எங்க இருந்து வரீங்க? நான் ஹாஸ்டல்ல இருந்தேன். ஹாஸ்டல்ல இருந்தீங்களா? என்ன டிபார்ட்மெண்ட்? சிஎஸ் டிபார்ட்மெண்ட். சரி, ஓகே. உங்களோட நேம் என்ன? கோலம் வந்து போட்டிருக்கீங்க, என்ன நேம்? ஜல்லிக்கட்டு கோலம். ஜல்லிக்கட்டு. தமிழனோட வீரத்தை வந்து போட்டுறதுக்காக இது எப்படி பேர் கொஞ்சம் ஜல்லிக்கட்டுன்னு எப்படி நேம் வந்துன்னு கொஞ்சம் தெரியுங்களா உங்களுக்கு? இல்ல, சூஸ் பண்ணிருக்கீங்க. ரொம்ப வந்து நல்ல விஷயமா இருக்கு. ஒரு விழிப்புணர்வு பண்ற விதத்துல வந்து இருக்குது. ஒரு ரொம்ப அருமையான விஷயம். அதுக்கு ஜல்லிக்கட்டு மெயினா இது பேர் வந்தது அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? அது பேஸ் பண்ணி போட்டிருக்கிறதுனால அந்த கோலம் போட்டு ஜல்லிக்கட்டுனா காளை அதான் சொல்ல வரீங்க. ரொம்ப அருமையான விஷயமா இருக்குது. சரி, ஓகே. இதை வந்து நீங்க எப்படி சூஸ் பண்ணீங்க? நீங்க ஓனா சூஸ் பண்ணதா ஃப்ரெண்ட்ஸுங்களா? நீங்களா? நானும் இவ்வளவு சேர்ந்து தான் பண்ணீங்க. சரி, ஓகே. கோலம் போட்டதும் 2 பேர் சேர்ந்து தான் போட்டீங்களா? ஓகே, ரொம்ப அருமையான விஷயமா இருக்குது. நீங்க சொல்லுங்க, ஜல்லிக்கட்டுக்கு போயிருக்கீங்களா? போய் பாத்திருக்கீங்களா நேர்ல? இது வரைக்கும் பார்த்தது இல்ல, டிவில தான் பாத்திருக்கேன். டிவில தான் பாத்திருக்கீங்க. அப்ப எப்படி டிவில பார்த்ததே யூடியூப்ல நைட் ஃபுல்லா உட்காந்து பார்த்து போட்டீங்களா? எப்படி போட்டீங்க? இங்க நெட்ல சர்ச் பண்ண இந்த பிக்சர் பார்த்தது. அப்ப இன்னும் நேர்ல ஜல்லிக்கட்டை பார்த்தா இன்னும் கிராண்டா பண்ணுவீங்க, அப்படிதானே? சரி, ஓகே. கண்டிப்பா வந்து அடுத்த ஜல்லிக்கட்டு போங்க. கண்டிப்பா நான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிராண்டா பண்ணணும். ஓகே, ரொம்ப சூப்பர். தேங்க்யூ. உங்க பேர் சொல்லுங்க. எங்க இருந்து என்ன டிபார்ட்மெண்ட்? பி நிஷா. செகண்ட் பிகாம். ஏன் சாப்பிடலையா? ஸோ அதனாலதான் இதா பேசியிருக்காங்க. சரி, ஓகே. அந்த கோலம் போட்டிருக்கீங்க, பட் ஆனா என்ன வீட்டுக்குள்ள கரும்பு பொங்கல் என்ன அதுவே பொங்கல்னா அப்படிதானே? ஓ, இப்படிதான் இருக்குமா? தானே வைப்பாங்க. அதனால வந்து அப்படிங்களா? அப்ப மேல இருக்கிறது சூரியனா? சூரியன் வந்து நிலா மாதிரி வந்திருக்கீங்களா? அந்த கலர்ல தானே இருக்கும். அந்த கலர்ல நிலாவும் இருக்கும். அப்படி நிலா வந்து ஒயிட் கலர்ல தான் இருக்கும். இது வந்து yellow கலர்ல. இது yellow கலர்ல இருக்கும். சரி, அது பக்கத்துல ஏதோ வரைஞ்சிருக்கீங்க. அது மேகம். அது பார்த்தா மேக மாதிரி தெரியல, ஏதோ பக்கத்துல ஏதோ வரைஞ்ச மாதிரி இருக்கு. கலாய்க்கிற மாதிரி இருக்கா? சரி, ஓகே. பொங்கல் பானையில யாரு வைக்கிறாங்க? பொங்கல் பானையே பொங்கல் வச்சுக்குது. பானையே பொங்கல் வச்சுக்குதா? ஆமாண்ணா, அதுக்கு பாருங்க கண்ணு மூக்கு வாய் அதெல்லாம் கொடுத்துருக்கேன்ல. ஓகே, ஓகே. அப்ப வீட்டுக்கு பக்கத்துல கோலம் போட்டிருக்கீங்க. வீட்டு வாசல்ல கோலம் போடுவாங்கல்ல. இது என்ன கலர் கொடுத்துருக்கீங்க? எப்படி வரைஞ்சீங்களா இல்ல போட்டீங்களா? அப்படியே போட்டேன். அப்படியே ஏதோ வந்துச்சு, சரி வரைஞ்சேன், பக்கத்து வீட்டுல பார்த்தேன், அப்படியே போட்டேன் அப்படிங்கிறாங்க. பக்கத்து வீட்டுல எல்லாம் இல்ல, சுய அறிவு கொண்டு போட்டது. ஓ, உங்க கிரியேட்டிவிட்டி. என்ன டிபார்ட்மெண்ட் சொன்னீங்க? பிகாம். ஓ, காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்னாவே அப்படிதான் இருப்பாங்க. நானுமே அதே மாதிரிதான். நான் அந்த டிபார்ட்மெண்ட் கிடையாது. சரி, ஓகே. வெற்றி பெற வாழ்த்துக்கள். எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. ரொம்ப மங்கப்பட்டியில இருந்து வரீங்க. எங்க இருக்கு மங்கப்பட்டி? தம்பம்பட்டி பக்கத்துல இருக்கு. தம்பம்பட்டி. ஓகே, நம்மளுக்கு அந்த ஏரியா தெரியாது. சரி, ஓகே. இது என்ன கிரியேட்டிவிட்டி? ஒரு மாதிரியா வரைஞ்சிருக்கீங்க, என்னன்னு தெரியல. அம்மா குழந்தை, நம்ம நேஷனல் பிளாக், ஃபிளார். ஓ, அப்படியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி குழப்பி அடிச்சிட்டீங்க, அதானா? குழப்பி எல்லாம் அடிக்கல, ஒரு சங்குக்குள்ள
சங்குக்குள்ள அம்மா அந்த பையன் வந்து கிஸ் பண்ற மாதிரி. ஓ அப்படியா? அம்மாவும் பையனும் எப்படி அந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு நாங்க வேர்ல்டுல பாசம் வச்சிருக்கோம். அந்த மீன் பண்ணுது. ஓ அதை மீன் பண்ணி. சரி, உங்களுக்கு பொங்கல்லாம் வைக்க தெரியுமா? செய்வோம் நல்லா. பொங்கல்லாம் நல்லா செய்வோம். நல்லா செய்வோம். அப்புறம் ஏன் நீங்க முன்னாடி வரும்போது பார்த்தனே யாருமே செய்யலையே? தமிழ் டிபார்ட்மெண்ட் மட்டும் தான். இல்ல மட்டும் தான் செய்வாங்க. ஸ்டாஃப் மட்டும் தான் செய்வாங்களா? ஏன் இது உங்களுக்கான பொங்கல் இல்லையா? நாங்க வச்சா நல்லாவே இருக்காது. ஓ யாரும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்றீங்களா? சரி சரி ஓகே. பிஎஸ்சி பாட்னி 3rd இயர். சரி ஓகே. அதுக்கப்புறம் நீங்க காலேஜ் முடிச்சு போறீங்க, என்ன ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ரொம்ப ஃபீல் காலேஜ் ரொம்ப மிஸ் பண்றோம். லாஸ்ட் பொங்கலா? ஃப்ரெண்ட்ஸையும் ரொம்ப மிஸ் பண்றோம். எங்க சொல்லி கொடுத்த ஸ்டாஃபும் மிஸ் பண்றோம். எந்த அளவுக்கு சொல்லி கொடுத்தாங்க இந்த அளவுக்கு. ஆக்சுவலா நாங்க எதுலயுமே சேர்ந்ததே இல்ல. லாஸ்டா போறோம், ஏதாவது செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு. ஏதாவது ஒரு பெரிய இதா சாதிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரைஸ் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, வெற்றி பெற வாழ்த்துக்கள். The first place goes to team number 10. அவங்க வந்து அழகான ரங்கோலி போட்டிருக்காங்க. as per the title, ரங்கோலி அப்படின்னா கலர்ஃபுல்லா இருக்கணும். சோ அவங்க அழகா அரிசியில கலரா மிக்ஸ் பண்ணி அழகா ட்ரை பண்ணிருக்காங்க. So they are going to get the first prize and second prize goes to save water concept. save water அழகா பண்ணிருக்காங்க. team number 16 அவங்களுக்கு second place and third place goes to team number 17. So save the earth. earth வந்து முன்னாடி எப்படி இருந்தது, ஆனா இப்போ எப்படி இருக்கு, how far we have polluted the world அப்படிங்கறத வந்து அழகா சொல்லியிருக்காங்க. ஆனா அதை வந்து நீங்க சொன்னாதான் புரிஞ்சிக்க முடியுது. நெக்ஸ்ட் டைம் இன்னும் பெட்டரா ட்ரை பண்ணலாம். ஓகே, so concept is very good. So we have given prize for that. So you are the third prize winner. Okay, thank you ma. So all the rangolis are very very good. We appreciate all the participants. எல்லாருமே நல்லா பண்ணிருக்கீங்க. Congratulations to everybody. Thank you ma. இப்போ வந்து நம்ம நேரு மெமோரியல் காலேஜ்ல தான் இருக்கோம். சோ அங்க ஒருத்தவங்க கோலம். உங்க பேர் சொல்லுங்க. ஜெயஸ்னேகா. ஜெயஸ்னேகா. ஃபர்ஸ்ட் பிஏ தமிழ். ஃபர்ஸ்ட் பிஏ தமிழ் டிபார்ட்மெண்ட் தான் வாங்கியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது டோட்டலா டிஃபரெண்டாவே இருக்கு. சோ அத பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? எதுவும் ஃபீல் பண்ணல. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வராதுன்னு தான் நான் நினைச்சேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் வராது. ஆனா பயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வச்சு நம்பவே வைக்கல என்னால. ஏன் இதுக்கு முன்னாடி எதுவும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கலையா? வாங்கியிருக்கோம், ஊர்ல வாங்கியிருக்கோம், இங்க வாங்கினது இல்ல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சேர்ந்திருக்கோம் காலேஜ். அதனால ஃபர்ஸ்ட் டைம் போட்டனால யோசிச்சு பாக்கல. ஓகே, அப்ப அந்த லக்கி கேர்ள் நீங்க தானா? ஆமா, உங்க டீம். ஆமா. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன சொல்ல பின்னாடி சொல்றது என்ன சொல்றதுன்னே தெரியலையா? இதனால எங்க துறைக்கும் எங்களுக்கும் தான் பெருமை. இதனால எங்க துறைக்கும் இந்த டீமை சேர்ந்தவங்களுக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு. சரி சரி, ரொம்பவே அழகா பண்றீங்க. ஏன்னா டிஃப்ரெண்டா யாருமே யோசிச்சது கிடையாது. ஆனா நீங்க அரிசியை வச்சு டிஃப்ரெண்டா பண்ணிருக்கீங்கல்ல, அதனாலதான் உங்களுக்கு இந்த கிஃப்ட்னு நினைக்கிறேன். சரி ஓகே, வெற்றி பெற்றுட்டீங்களே. அப்புறம் என்ன இனிமேல என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? காலேஜ் முடிக்கிற வச்சு எல்லாத்துலயும் சேருவோம். சேர்ந்துட்டு ஜாலியா இருப்பீங்க. சரி சரி ஓகே. வணக்கம் சார், உங்க பேருங்க சார்? வணக்கம், பாலசுப்ரமணியன், கல்லூரியின் தலைவர். ஓகேங்க சார். இந்த கல்லூரியில நீங்க எத்தனை ஆண்டுகளா வந்து இருக்கீங்க கல்லூரியின் தலைவராக? கல்லூரியின் தலைவராக 2004ல இருந்து. 2004ல இருந்து அப்ப பொறுப்பேற்றது. ஓகேங்க சார். இப்போ வந்து நம்ம கல்லூரியில எவ்வளவு மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க? சுமார் 4000 மாணவர்கள் படித்து. 4000 மாணவர்கள். ஓகே, பெண்மணிகள் ஆண்கள் எல்லாம் வந்து சேர்த்து 4000 மாணவர்கள். ஓகேங்க சார், ரொம்ப அருமையான விஷயம். இந்த பொங்கல் பண்டிகை எத்தனை வருடங்களா வந்து நீங்க கொண்டாடிட்டு இருக்கீங்க? பொங்கல் பண்டிகை வருடம் கொண்டாடிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் நல்ல கிராண்ட் லெவல்ல இப்ப கடந்த சில வருடங்களா. இந்த 2020ல எதுவும் ஸ்பெஷலா நம்ம பெண்மணிகளுக்கு ஏதாவது வந்து சொல்லி கொடுத்துருக்கீங்களா? இயற்கையை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல நிறைய ப்ரோக்ராம் அவங்க நடத்திருக்கிறோம். அதுல இதுவும் வந்து இயற்கையை போற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க நிறைய கோலப் போட்டிகள் அது எல்லாம் இன்னைக்கு அவங்க கொண்டாடுறாங்க. பொங்கலினுடைய இதே வந்து இயற்கையை காப்பாற்றுறதுக்கான ஒரு இதுதான். இயற்கையை கொண்டாடுவோம், இயற்கையை காப்போம், நமது மரபுகளை மீட்டெடுப்போம் அப்படிங்கறது நம்மளுடைய ரொம்ப சூப்பரான விஷயம் சார். அருமையா வந்து சொன்னீங்க. ஆனா இந்த இடத்துல மாணவர்களோட வந்து உங்களை வந்து பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப வந்து மகிழ்ச்சியா இருக்குங்க சார். இந்த வந்து விளையாட்டு போட்டிகள்லாம் வந்து கலாச்சாரப்படி நடத்துறீங்களா, இல்ல எந்த மாரி வந்து சூஸ் பண்ணிருக்காங்க? அது வந்து கோஆர்டினேட்டர் சார் தான் கேட்கணும். அவரு எல்லாம் விளையாட்டு போட்டிகள் எந்த மாரி வந்து நீங்க எடுத்து கலாச்சாரப்படி தான்.
ஏற்கனவே உள்ள போட்டிகள் தான். அப்கோர்ஸ் இங்க வந்து மாநில கலாச்சார வந்து ஜல்லிக்கட்டு போன்ற மாணவர்களுக்கு தான் அதுக்கு ஆதரவு தராங்களா? ஏன்னா கலாச்சார போட்டிக்கும் போது அவங்களுக்குலாம் தெரியாது கிரிக்கெட், ஃபுட்பால் இதே மாதிரி போயிடுறாங்க. அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துருக்காங்க, வேஷ்டி எல்லாம் கட்டிட்டு வந்து. சூப்பர், அருமையா இருக்கு சார். இதை பத்தி நம்ம மெயினா வந்து கேட்டு ஆகணும். நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது முன்ன இருக்க முன்னோர்களை பாக்குற மாதிரி இருக்கு. எங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? நம்மளுடைய பாரம்பரியம் பாராட்டத்தக்கது, போற்றத்தக்கது. இருந்தாலும் சமீப காலங்களில் நம்ம அதை மறந்து நம்ம வந்து மேலை நாட்டவர்களை பார்த்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். இருந்தபோது நம்மளுடைய மரபுகளை நாம் மீட்டெடுப்போம், காப்பாற்றுவோம், அதனுடைய தொன்மைகளை உணர்வோம், அதை சிறப்பாக பேணி காப்போம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரு விருப்பம். ரொம்ப அருமையான விஷயமா வந்து சொன்னீங்க சார். எங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப வந்து கிராண்டா இருக்குது. எவ்வளவுதான் வந்து சூஸ் பண்ணியிருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலேஜ் ரொம்ப வந்து டிஃப்ரெண்டா வந்து பண்றீங்க. கலை நிகழ்ச்சிகள்லாம் வந்து பண்ண இருக்கீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராண்டா பண்ண இருக்கீங்க? எல்லாம் மாணவர்கள் தான், அவங்களோட விருப்பத்துல விட்டீங்க. ரொம்ப சூப்பரான விஷயம் சார். மாணவர்களோட இருந்து நீங்க பண்ணும்போது இது அவர்களுடைய விழா. சூப்பர் சூப்பர் சூப்பர். வந்து எப்படி செய்யணும்னு விருப்பப்படுறாங்களோ அந்த அவங்களுடைய திறமைகளை எல்லாம் வெளிக்கொணர்வதற்கும் காண்பிப்பதற்கு இது வந்து ஒரு வாய்ப்பா அவங்க பயன்படுத்தி. அருமை சார். நாங்க மாணவர் மாணவியில காலையில இருந்து பார்த்ததுல இருந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஓகேங்க சார், இன்னும் கல்வி நிகழ்ச்சி பார்ப்போம். ஓகேங்க சார், தேங்க்யூ, நன்றி சார். மகேஸ்வரி. காவியா. ஓகே, கோலம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்குது. ஆனா என்ன கோலம்னு தெரியல. அந்த கோலம் பேர் வந்து ரங்கோலி கோலம் தான் போட்டிருக்கோம் நாங்க. அதுல ஒரு மெசேஜ் சொல்ற மாதிரி, அதாவது சேவ் வாட்டர். ரொம்ப அருமையான ஒரு விஷயமா இருக்கு. தண்ணீர் பற்றாக்குறை ரொம்ப அருமையான ஒரு டாபிக் எடுத்திருக்கீங்க. சரி, ஓகே, இத பத்தி நீங்க வந்து விழிப்புணர்வு ஏதாவது ஒரு 2 வார்த்தை வந்து சொல்ல முடியுங்களா? விழிப்புணர்வுனா தண்ணி நம்ம வந்து பற்றாக்குறையா இருக்கு ரொம்ப. இதுக்கப்புறம் வர ஜெனரேஷன்லயும் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதனால இப்பையில இருந்தே தண்ணி வந்து கொஞ்சம் சேவ் பண்ணி யூஸ் பண்ணணும். ரொம்ப சூப்பரான விஷயமா இருக்குது. சரி, ஓகே, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு கோல போட்டியில வந்து பாத்தீங்கன்னா உங்க கல்லூரியிலே 2ஆம் இடத்துல வந்து இருக்கீங்க. இத பத்தி நீங்க வந்து எப்படி ஃபீல் பண்றீங்க? ஓகே, பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும்னு நினைச்சோம். ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஓகே, செகண்ட் பிரைஸ் கிடைச்சது எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. எப்படி ஃபர்ஸ்ட் பிரைஸ்னா எதுவும் குடம் எதுவும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்களா? இல்ல, அப்படி இல்ல. ஃபர்ஸ்ட்னால கெத்து தானே. ஃபர்ஸ்ட் இஸ் பெஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் இஸ் பெஸ்ட்ங்கறதோட நீங்க செகண்ட் பிளேஸ்ல இருக்கீங்க. கண்டிப்பா இன்னும் முயற்சி பண்ணீங்கன்னா அடுத்த அளவுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் போலாம். ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தாண்டி நீங்க வந்து செகண்ட் பிளேஸ்ல வந்திருக்கீங்க. அப்ப எந்த அளவுக்கு வந்து நீங்க ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். ரொம்ப ப்ரௌடா, ரொம்ப எக்ஸைட்மென்ட்டா இருக்கு. ஓகேமா, ஓகே, ரொம்ப தேங்க்யூ, நன்றி. பயப்பட்டாங்க. என் பேர் லாவண்யா. லாவண்யா. உங்க நேம்? நந்தினி. ஓகே, கோலம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குது. ரொம்ப வந்து அருமையா இருக்குதுன்னு வந்து சொல்லலாம். நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம். ஆனா லாஸ்ட் பிளேஸ்ல இருக்கீங்க. கண்டிப்பா இத பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? அப்படிலாம் இல்லைங்க, நான் ஹாப்பியா தான் இருக்கு, சந்தோஷமா இருக்கு. 3rd பிரைஸ் வந்ததும் என்ன ஒரு அவேர்னஸ் கோர்ஸ் தான் நாங்க அட்டென்ட் பண்ணோம். அதனால ஹாப்பியா இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்டா இருந்தாலும் செகண்டா இருந்தாலும் தேர்ட்ல இருக்கும். ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க. ஓகே, இந்த மேப் மாரி எங்களுக்கு பார்க்க உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மேப் மாரி இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து விழிப்புணர்வு பண்ணிருக்கீங்க. அது கொஞ்சம் என்னன்னு சொல்ல முடியுங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்விரான்மெண்டல் இது வச்சு சேவ் பண்றதுக்காக செஞ்சிருக்கோம். பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி கிரீனிஷா இருந்தது. பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்றதுக்கு அப்புறம் எல்லாமே இதாயிடுச்சு. 2வது வந்து கேர்ள் சைல்டு சேவ் பண்றது வச்சிருக்கோம். அது வந்து நிறைய குழந்தைங்க அபியூஸ் ஆகுது, அதனால அதோட அவேர்னஸ் தான். 3வது வந்து ஆர்மி, நம்மளோட ராணுவ படையை பத்தி மெயினா வந்து சொல்லிருக்கீங்க. ரொம்ப அருமையான விஷயம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பண்ணது ஓகே, இதுல மெயினா வந்து எது சேர்த்துறீங்க? ராணுவம், நம்மளோட ஆர்மி வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தாண்டி நீங்க வந்து பாத்தீங்கன்னா 3rd பிரைஸ்ல இருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 கோலத்துல நீங்க வந்து 3rd பிரைஸ்ல இருக்கீங்க. இத பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஹாப்பியா இருக்கு. சொல்ல முடியலங்க, சொல்ல முடியாத அளவுக்கு ஹாப்பியா இருக்கு. ஓகே, ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது பிரைஸ்க்காக பண்ணீங்களா, ஒரு விழிப்புணர்வுக்காக பண்ணீங்களா? அது அவேர்னஸ்க்காக தான் பண்ணோம். அவேர்னஸ்க்காக. சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமையான விஷயம் பண்ணிருக்கீங்க. இன்னும் மேலும் மேலும் நீங்க பிரைஸ் அடிக்கிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள்.
எனது கற்பனை பாடல் இதோ. பட்டினம்மே பயந்து போகும் பட்டி காடுதான் இங்கு பார்க்குயனோ பச்சை நிறம் கொட்டி கிடக்குதான். பட்டினம்மே பயந்து போகும் பட்டி காடுதான் இங்கு பார்க்குயனோ பச்சை நிறம் கொட்டி கிடக்குதான். ஏசி ரூமில் இருக்கிறாங்க எம்மா காசும்மா எங்க ஏர்வயலில் உட்கார்ந்து பார் ஏசி காத்துமா. ஏசி ரூமில் இருக்கிறாங்க எம்மா காசும்மா எங்க ஏர்வயலில் உட்கார்ந்து பார் ஏசி காத்துமா. ஃபாரின்ல பச்சரிசி பார்த்ததில்லம்மா இங்க பழைய சோறு வாசனை தான் பத்தி இழுக்குமா. ஃபாரின்ல பச்சரிசி பார்த்ததில்லம்மா இங்க பழைய சோறு வாசனை தான் பத்தி இழுக்குமா. பட்டினம்மே பயந்து போகும் பட்டி காடு
கிடக்குந்தான். பட்டினமே பயந்து போகும் பட்டி காடுதான் இங்கு பார்க்கும் இடம் பச்சை நிறம் கொட்டி கிடக்குந்தான். பசங்க எல்லாம் எண்ணம் சீன் பக்கா சீனுங்க சொத்து தானுங்க. பசங்க எல்லாம் எண்ணம் சீன் பக்கா சீனுங்க சொத்து தானுங்க. பானையில சேர்த்து வச்ச பழைய நெல்லுதான் எங்க பகையெல்லாம் மறந்து புட்டு பசிய ஆத்துமா. பானையில சேர்த்து வச்ச பழைய நெல்லுதான் எங்க பகையெல்லாம் மறந்து புட்டு பசிய ஆத்துமா. பட்டினமே பயந்து போகும் பட்டி காடுதான் இங்கு பார்க்கும் இடம் பச்சை நிறம் கொட்டி கிடக்குந்தான். பட்டினமே பயந்து போகும் பட்டி காடுதான் இங்கு பார்க்கும் இடம் பச்சை நிறம் கொட்டி கிடக்குந்தான். சுயநிதியின் பிரிவுகளாய் சேர்த்து வந்தோங்க இங்க சூரியனை சுட்டரிச்சாலும் சொப்பனந்தாங்க. சுயநிதியின் பிரிவுகளாய் சேர்த்து வந்தோங்க இங்க சூரியனை சுட்டரிச்சாலும் சொப்பனந்தாங்க. கேரளத்தின் பெண்ணி நம்ம கேட்டு பாருங்க எங்க தமிழ்நாட்டு பொண்ணுங்கன்னா தாறு மாறுங்க. கேரளத்தின் பெண்ணி நம்ம கேட்டு பாருங்க எங்க தமிழ்நாட்டு பொண்ணுங்கன்னா தாறு மாறுங்க. பட்டினமே பயந்து போகும் பட்டி காடுதான் இங்கு பார்க்கும் இடம் பச்சை நிறம் கொட்டி கிடக்குந்தான். பட்டினமே பயந்து போகும் பட்டி காடுதான் இங்கு பார்க்கும் இடம் பச்சை நிறம் கொட்டி கிடக்குந்தான். அறுவடைக்கு காத்திருந்தோம் 6 மாசங்க இங்க அறுத்த பலர கூட மாடு தின்னும் அம்சமாத்தாங்க. அறுவடைக்கு காத்திருந்தோம் 6 மாசங்க இங்க அறுத்த பதற கூட மாடு தின்னும் அம்சமாத்தாங்க. கோட்டு சூட்டு போட்டவையெல்லாம் கோடி இருக்கிறா நாங்க கும்பி சத்தம் போட்டு தாங்க பொங்கல் வைக்கிறோம். கோட்டு சூட்டு போட்டவையெல்லாம் கோடி இருக்கிறா நாங்க கும்பி சத்தம் போட்டு தாங்க பொங்கல் வைக்கிறோம். பட்டினமே பயந்து போகும் பட்டி காடுதான் இங்கு பார்க்கும் இடம் பச்சை நிறம் கொட்டி கிடக்குந்தான். பட்டினமே பயந்து போகும் பட்டி காடுதான் இங்கு பார்க்கும் இடம் பச்சை நிறம் கொட்டி கிடக்குந்தான். பார்க்கும் இடம் பச்சை நிறம் கொட்டி கிடக்குந்தான். பார்க்கும் இடம் பச்சை நிறம் கொட்டி கிடக்குந்தான்.
குத்துனா இப்படித்தான் குத்தணும்.
Excuse me. Decepticons must be stopped. என்னப்பா இந்த குத்துவேன் ஆயிரத்தி தான்
மதத்துக்காகவும் இனத்துக்காகவும் எதுக்காக சண்டை போடக்கூடாது. குழந்தைகள் பத்திரம் இறைவா என்னை காப்பாற்றி நான் கேட்க மாட்டேன் இல்லை தங்கவல்ல கிடம் இறைவா உன்னை காப்பாற்றிக்கொள் நான் கேட்கும் இளமையோ கடவுளை பார்த்து பத்திரம் வாங்க சம்பந்தம் மதம் என்ற பெயரிலே யுத்தம் யுத்தம் பகுத்தறிவு வல்லையா பெரியாறு மொழியிலே பகுத்தறியவில்லை என்றால் பைத்தியம் தனமும் இல்ல அன்பே சிவம் அதிலே சுகம் என்ன ஒரு வாங்க தமிழினம் மனிதத்தை இருந்திடும் மதம் கொள்வோம் சிந்தையில் நாம் சினம் இரையாக்குது இறையாண்மை என்னையாக நினைப்பதல்ல ஆண்மை. தீவிரவாதி என்று மதத்திரைக்கும் முத்திரைக்கும் அரசியல்வாதி நம்மை பிடித்த ஜாதி இது நீ என்ற ஜாதி என்று மேலும் கீழும் மனதை பிடிக்கும் நீதி எப்படி நீதியாகும் அது அநீதி. மக்களாட்சி நடக்கிறது எங்கள் எதற்கு சர்வாதி எங்களை தகர்த்து மக்களாட்சி அமைக்க இந்தியா நாடு பல இன மொழிகளை தொகுத்து அது ஒன்றை எடுத்து மற்றொன்றை புகுத்தறிவிப்பது எதற்கு வளர்ச்சிக்கும் வியாபாரத்திற்கும் வித்தியாசம் உண்டு. வளர்ச்சி என்பது மக்கள் நினைப்பது என்று நாங்கள் புரிந்து கொண்டோம் என்று நீங்கள் புரிந்து கொண்டால் நன்றி. மதம் என்று சொன்னதெல்லாம் ஏமாற்றத்தை ஏற்று மதமென பிரித்தது போதும் போதும் அன்பு என்றும் தீர்வாகும் உயிர்களை இழந்தது போதும் உறவுகள் அழுதது போதும் அன்பு என்றும் தீர்வாகும். காலமது கண்முள் கண்ணீரை போலே கரைந்தாலும் ஞானமது ஞாயிறு மேலே நம்பிக்கை இழந்தாலும் ஒரு நாள் இருளும் இலகும் அந்த நாள் வரையில் அன்பினால் இணைவார். என் தமிழுக்காக டிஜிட்டல் யுகத்திற்கும் வந்தடைந்த செந்தமிழே வணக்கம். உலகத்திற்காக உழைக்கும் அனைவருக்கும் தமிழ்தானே நம்மை இணைக்கும் அன்பாலே நம்மை பிணைக்கும் பிற மொழிகள் இங்கே துவக்கம் தமிழ்தானே தமிழர் விளக்கம் யாதும் முறை யாவரு கேள்வி தமிழ் அறிந்தால் தான் ஒரு மனிதர வாழ்வில் வரும் தருமிற்கும் தமிழ் கற்றுத்தருவி தமிழே நம் அடையாளம் அறிவி எட்டு திக்கும் தமிழரை கொண்டு குவித்தாலும் அழித்தாலும் தமிழ் வாழும் வரையில் தமிழருக்கு அழிவில்லை மீண்டும் தோன்றும் போற்றி பாதுகாத்திட நம் மொழியை உலகெங்கும் பரப்பு செம்மொழியை கீழடி நாளடி மறைந்தாலும் செம் தமிழர் சருகாய் சரிந்தாலும் தமிழ் உள்ளவரை எம் இனவாலும் தமிழ் உள்ளவரை என் தமிழ் வாழும்.
என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசு பெற வந்திருக்கிறேன். பாடு பாடி தொலையும் அன்பு ஒன்றுதான் அனாதை.
நாங்க குருமா குருவிக சூட்ட குருவி சூட்ட குருவி சாரி நான் குருவி On the floor, baby, hit it hard, rock the bucket, baby, patuling it forward. On the floor, baby, hit it hard, baby, rock the bucket, baby, patuling it forward.
உங்க ஏரியா இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் எங்கேயுமே பயன்படுது. ஏன்னா ஆறு ஏரியாவிலையும் ஐயா கில்லிட டீ சாப்பிட்டு இருக்க டீயை குடிச்சுட்டு முடித்து விட பாத்துக்க வேலை பார்க்கல டீ இந்த ஸ்டீரியோ 3D RF டிடிஎச் எல்லாம் ஒரு நல்லா இருக்கா இல்லையா எல்லாம் இருக்கு என்னத்தான் டீச்சி வைங்க ஒன்னும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்கிறாங்க.
நாளைக்கு சொல்லுவியா? கண்டிப்பா சுட்டா தலையா. சரி ஃபுட்பால் எல்லாம் தெரியாது. வெறி தனமா அப்படியே
காந்த கண்ணழகு முத்து பொல்லழகு சொடி சிறகடி DJ Savage.
want address. To where? Into your heart.